பொண்டாட்டி தரநிறைய மல்லிகை ஜூஸ் உன் பொண்டாட்டி உன்னை என்ன கேட்டாலும் 500 லட்சம் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம். எது கேட்டாலும் இந்த திமுக ஆட்சியில ஒவ்வொரு தலையில எவ்வளவு கடன் இருக்கு? 1,22,300 ரூபாய் கடன் இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு மிக மோசமான ஆட்சி யார் நடத்திட்டு இருக்கா? உங்க சொல்றாங்க வீடு தேடி வரும் அரசு. இப்ப பேனரை பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஃபுல்லா எங்க போனாலும் வீடு தேடி வரும் அரசு. என் நாட்டை கொள்ளடிச்சு பார்த்தாதான் இப்ப வீட்டுக்குள்ள வேற வந்து கொள்ளடிக்கணும். தயவு செய்து எல்லாம் வீட்டு கதவை மூடிட்டு அமைதியா இருங்க. திமுக நோட்டீஸ் கொடுத்து கதவு அண்ணே வீடு தேடி வந்திருக்கும் அரசு, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. தாசில்தார் வந்திருக்காரு, பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் வந்திருக்காரு, கலெக்டர் வந்திருக்காரு சொல்லுவாங்க. கதவை திறந்துடாங்க. கதவை திறந்தா என்ன முன்னாடி அரசு கஜானா காலியான மாதிரி வீட்டு கஜானா காலியா பாத்துங்க. எப்ப கேட்டாலும் ஒரே பதில சொல்லிட்டு இருக்காரு யாரு? முக ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் அந்த 500 லட்சம் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்றார். எது கேட்டாலும் எப்படி தெரியுமா? அன்னைக்கு காலையில 6 மணிக்கு கோழி கொக்கர்கோடு கூசி என் பொண்டாட்டி தரநிறைய மல்லிகை ஜூஸ் உன் பொண்டாட்டி உன்னை செருப்பா அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. மாமா 500 கோடி வச்சிருக்கு கொடுத்தாரு, அது எங்க வச்சிருக்க சொல்லு. அன்னைக்கு காலையில 6 மணி கோழி குக்கர்கோன்னு போகுது. இப்படி நாங்க பேசுற டைலாக் மாதிரி, நானும் ரோபோ சங்கர் பேசுற டைலாக் மாதிரி என்ன கேட்டாலும் 500 லட்சம் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம். எது கேட்டாலும் நிறைவேற்றிட்டோம். அப்பா நான் சொல்றேங்க, நான் மட்டும்தான் உதாரணம். நானே உதாரணம். நம்ம ஐயா ஆட்சி நடக்கும் போது என் வீட்டுக்கு வரி எவ்வளவு தெரியுமா? 6 மாசத்துக்கு 3,800 ரூபாய். இப்ப எவ்வளவு வரி? 8,600 ரூபாய். தண்ணி வரி எவ்வளவு? வெறும் 600 ரூபாய் கட்டணும். இன்னைக்கு எவ்வளவு தண்ணி வரி? 1,800 லட்சம். இபி பில்லு